ஹாய் ஆல், அரிசி உப்புமா எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இதுக்கு நான் பச்சரிசி நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணிலாம் வடிச்சிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸர் ஜாரில் போட்டு உடச்சி எடுத்துக்கலாம். அதை ஸோ நைஸ் மாவுலாம் சலிச்சு வெளியில் எடுத்துடணும். கொஞ்சம் குறப்பாக இருக்குது இல்லைங்களா, அது மட்டும் தான் நம்ம உப்புமா செய்ய போகிறோம். ஸோ இது இன்னைக்கு வந்து நான் 2 கிளாஸ் வந்து உப்புமா செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து பச்சைப்பருப்பு வந்துட்டு கூட சேர்த்து இந்த அரிசியும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன், கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு. அப்போ தான் ஒன்று உப்புமா செய்யும்போது வந்து ஒட்டவே ஒட்டாது. அவ்வளோதான், அதை ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து குக்கரில் வந்துட்டு ஒரு 75 ml அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் ஒத்துக்காதவங்க வந்துட்டு குக்கிங் ஆயில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கடுகு, உளுத்தம்பருப்பு அண்ட் பெருங்காயம் இது 3 வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு காஞ்ச மிளகாய் 2 எடுத்து வச்சுக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை சேர்த்துட்டு நல்லா கிளாஸ் பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ கருவேப்பிலை கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே நல்லா எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நான் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். இப்போ 1 கிளாஸ் அரிசிக்கு வந்துட்டு நான் வந்து 2 கிளாஸ் வந்து தண்ணி ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா நான் ப்ரெஷர் குக்கரில் வைக்க போகிறேன், கரெக்டாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம வறுத்து ஓரமாக எடுத்து வச்சிருந்தீங்களா, அந்த அரிசியை வந்துட்டு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 தடவை வாஷ் பண்ணிங்கன்னா போதும். அந்த தண்ணிலாம் வடிச்சிட்டு நான் இது கூடவே ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்னைக்கு 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன். இது 3 மெம்பர்ஸ் வந்து தாராளமாக சாப்பிடலாம். உங்களுக்கு கவுண்டிங் படி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 4 கிளாஸ் நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கொதி வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம லிட் க்ளோஸ் பண்ணிட்டு 2 விசில் வந்து விட்டு எடுத்தோம்னாலே நமக்கு உப்புமா ரெடி ஆகிடும். அவ்வளோதான், சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தட். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.